ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பிரேமலு அண்ட் லவ்வர் இந்த ரெண்டு படத்தோட ஒரு சின்ன கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இந்த கம்பேரிசன் அப்படின்னா, இன்றைக்கி மே மந்த் ஆயிடுச்சு. இந்த கடந்த 4 மாதத்தில் தமிழ் சினிமாலேருந்து எந்த ஒரு நல்ல படமே வரல அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. பட் கண்டிப்பாக ஒரு சில படங்கள் வந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ஹாட்ஸ்பாட், லவ்வர் அப்படின்ட்டு. இதில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் லவ்வர் எடுத்துக்கலாம். மலையாளமில் அதே மாதிரியே ஒரு லவ் படமாக ரிலீஸ் ஆன படம் தான் பிரேமலு. சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் பயங்கர சக்கப்போடு போட்டுச்சுன்னு சொல்லலாம். இப்போ பிரேமலு 2வே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு படத்துக்கும் ஒரு சில கம்பேரிசன்ஸ் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ லவ்வர் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் வர முக்கால்வாசி பிரச்சனைக்கு காரணம் அந்த ஹீரோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறது தான். எக்கச்சக்க சீனில் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதும் அதனால வர விளைவுகளும் தான் படத்தோட நிறைய சீனை நகர்த்தி கொண்டு போகும். பட் ஆனால் எந்த இடத்துலையுமே ட்ரிங்க்ஸ் பண்ணுறத ஒரு கெத்தான விஷயமாவோ அப்படிலாம் காட்டியிருக்க மாட்டாங்க. நமக்கே அதை பார்க்கும்போது ஒரு முகம் செலுக்கி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். சொல்லப்போனால் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆள் இருந்து அவர் தண்ணி அடிக்கிறவராக இருந்தால் அந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது, ஏன்டே இதெல்லாம் பண்ணாதரா, இந்த தானே பாதி பிரச்சனை வருது, விட்டுறாதே செஞ்சு அப்படின்னு நீங்கள் கூட போய் சொல்லுவீங்க. இதே நீங்கள் பிரேமலு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈவன் ஃப்ரம் த ஃபஸ்ட் சீன் ஹீரோ தண்ணி அடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். டெய்லி தண்ணி குடிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க அந்த படம் ஃபுல்லாகவே. பிரேமலு மட்டும் சொல்ல, முக்கால்வாசி மலையாளம் சினிமா ரீசெண்டாக வந்த மஞ்சுமல் பைஸாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்த ரோமன்சமாக இருக்கட்டும், எல்லா படத்துலையுமே ட்ரிங்க்ஸ் பண்ணுறங்கிறது அது ஒரு வாழ்வியல்ப்பா, எங்கள் வாழ்வியலோட கலந்தது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது விஷயம், பர்பஸ் ஆஃப் தி கேரக்டர். இப்போது லவ்வர் படத்தில் அந்த ஹீரோக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தான் வாழ்க்கையில் ஒரு காஃபி ஷாப் ஒன்று வைக்கணும். அந்த காஃபி ஷாப் வைக்கிறதுக்கு பணம் தேவைப்படுது. அந்த பணத்துக்காக இன்னொரு கேரக்டர்கிட்ட போய் ட்ரை பண்ணிகிட்ருப்பாரு. அது மாதிரி ஹீரோயினுக்குமே ஒரு கேரக்டர் இருக்கும். என் ஹீரோவோட அம்மா கேரக்டர் முதற்கொண்டு ஒரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும் தன் வாழ்க்கையில். பட் இதுவே நீங்கள் பிரேமலு படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹீரோவுக்கு எந்தவித பர்பஸுமே இருக்காது. அவர் யூகே போகணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. பட் யூகே போய் என்ன பண்ண போகிறாரு, வேலைக்காக போகிறாரா, படிக்க போகிறாரா, எதுவுமே தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க. யூகே போகணும்னு சொல்லிட்டு ஊரில் சுற்றிட்டு இருப்பாரு. திடீர்னு அவன் ஃப்ரெண்டு சொன்னான் அப்படின்ட்டு ஹைதராபாத் வருவார். ஹைதராபாத் வந்து திருப்பி நான் சென்னை போகிறேன்பாரு. அப்புறம் அந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் திருப்பி நான் ஹைதராபாத்லேயே இருக்க போகிறேன் அப்படின்பாரு. ஐ நோ இட்ஸ் அ ஃபீல் குட் ஃபிலிம். அந்தளவுக்கு போயிட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. பட் நான் அதை சொல்ல வரல. எந்த ஒரு படமாக இருந்தாலும் ஒரு பேசிக் சோஷியல் கான்ஷியஸ் அப்படின்னு ஒன்று இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் என்னோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுமே நான் சொல்லியிருந்தேன். ஸோ மூணாவது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா, ஹீரோயினுக்கு பெஸ்டி. இந்த வார்த்தை என்ன தான் ரெண்டு படத்தில் யூஸ் பண்ணலை அப்படின்னாலுமே, ரெண்டு படத்துலையுமே ஹீரோயினுக்கு அப்படி ஒரு கேரக்டர் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம லவ்வர் படத்தில் வர கேரக்டர் எடுத்து பார்த்தலாம். அந்த படத்தை கண்ணா ரவி அப்படிங்கிறவர் நடிச்சிருப்பார். ரொம்ப நேர்த்தியாக நடிச்சிருப்பார். ப்ளஸ் அந்த கேரக்டருமே ரொம்ப நேர்த்தியாக அழகாக ரைட் பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துலையுமே முகம் சுலுக்கி வைக்கிற மாதிரியோ, சொல்லப்போனால் ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் எப்படா ஒரு பிரச்சனை வரும், ஹீரோ கல்லுக்கிட்டால் டக்குன்னு நம்ம இடையில பூந்தலாம் அப்படிங்கிற மாதிரி சீப்பாக எழுதியிருக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டு ஆஃபீஸில் இருக்கார், எவ்வளோ நேர்த்தியாக எவ்வளோ டீசெண்டாக அவர் இருப்பாரோ அப்படி தான் எழுதியிருப்பாங்க. இதே நீங்கள் பிரேமலுவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, டிப்பிக்கல் ஒரு பெஸ்டி கேரக்டரை எப்படி இன்றைக்கி ரீல்ஸ்லையும் ஒரு லவ் டுடே மூவிலையும் எப்படி காட்டுறாங்களோ அதே மாதிரியான ஒரு கேரக்டராக தான் இருக்கும். எப்படா ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் சண்டை வரும், நம்ம இடையில வந்து அந்த ஹீரோயினை மயக்கி நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் பிரேமலு கிளைமேக்ஸ் கிட்டலாம் அந்த பெஸ்டி கேரக்டரை வில்லன் மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு நான் சொல்லுவேன். லவ்வர் படத்தில் எடுத்திங்கன்னா ஒரு அழகான விஷயம், அந்த பெஸ்டி கேரக்டரும் நம்ம ஹீரோ கேரக்டரும் ஒரு இடத்துல பேசுவாங்க. அந்த ட்ரிப்பு முடிஞ்சு ரிட்டர்ன் வரும்போது காரில் ஒரு டீ கடையில் உட்காந்து அவங்க பேசிட்டு அப்படியே வரதா இருக்கட்டும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப அழகாக அந்த சீனை கையாண்டுருப்பாங்க. அந்த சீன் முடியும் போதெல்லாம் அந்த பெஸ்ட் கேரக்டர் சொல்லுவார், இந்த மாதிரி உங்கள் காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க அப்படின்ட்டுலாம். ஆக்சுவலாக அதான் ரியாலிட்டி. பட் இந்த பிரேமலு, லவ் டுடே, பட் அந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் ஃப்ரெண்டே இருக்கக்கூடாது, அப்படி இருந்தாலே அவன் பெஸ்டி அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ஸிக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல வர, பிரேமலு மொக்க படமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எனக்கு பிரேமலு பிடிச்சிருந்துச்சி. ஒரு ஃபீல் குட்டான ஒரு அழகான சிம்பிள் படம் தான். பட் அதில் வர ஒரு சில விஷயங்கள் அந்தளவுக்கு சோஷியல் கான்ஷியஸோடு கையாளப்படலை அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதை கம்பேர் பண்ணும்போது லவ்வர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. லவ்வர் படத்தை பார்த்துட்டு வந்தேன்னா அதுலேருந்து எனக்கு ஒரு டேக்அவே இருக்குது. அதுலேருந்து 4 விஷயம் கற்றுக்கிறேன். பட் பிரேமலுவில் அப்படி அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனால் நம்ம பிரேமலு தான் கொண்டாடுவோம், லவ்வரை கொண்டாட மாட்டோம். ஸோ லவ்வரையும் கொஞ்சம் கொண்டாடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களை போல் நானும் பிரேமலு பார்ட் 2க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சொல்லப்போனால் எனக்கே அந்த படம் பார்க்கும்போது என்னடா எந்த இடத்துலையுமே ஹீரோயினும் அந்தளவுக்கு லவ் பண்ணவே இல்லையே. ஏன்னா ஹீரோயினுமே க்யூட்டாக இருப்பாங்க, ஹீரோவுமே கொஞ்சம் க்யூட்டாக தான் இருப்பார். 2 பேர் சேர்ந்து அந்த லவ் மூமெண்ட்ஸ் எதுவுமே அந்த படத்தில் இருக்காது. கிளைமேக்ஸில் தான் வரும், அதோட படமே முடிஞ்சிடும். இதுக்கு பார்ட் 2 இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு நானே கொஞ்சம் ஆக்சுவலாக நினச்ச படம் பார்த்து முடிக்கிறப்போ அது மாதிரி பார்ட் 2 கூட வருது. ஸோ அவ்வளோதான் கைஸ். லவ்வர் பார்க்கல அப்படின்னா போயிட்டு லவ்வர் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல படம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ், பை.